வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரியல் எஸ்டேட்டின் ராஜநிலையின் பங்கு, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது நம்ம ராஜநிலை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற விஷயத்தை முதல் பார்க்கணும். ராஜநிலையில் வெற்றி பெற்றவர்கள் 100% வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? இதை எந்த முறையில் பயன்படுத்தணும் அப்படின்றதான் இதில் கான்செப்ட். நம்ம வாங்கி நம்ம பேசாமல் கையில் வச்சுருந்தா அது வேலை செய்யாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். நம்ம பயன்படுத்த தான் நம்ம நம்மளுக்கு அந்த நம்பர்கள் வேலை செய்யும். இப்போ செல்ஃபோன் எண்கள், அடுத்து வண்டி எண்கள், அப்படி ராஜநிலையின் அளவுகளை வைத்து நம்ம பலன்களை எடுத்து சொல்லிடணும். இப்போ அதாவது ரியல் எஸ்டேட்டை நம்ம எந்த மாதிரி நம்மளுடைய ராஜநிலையை கொண்டு போயிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ரியல் எஸ்டேட் அப்படின்னாலே நில அளவுகள் தான் நம்மளுக்கு மெயின். அப்போ அந்த நில அளவுகளை நாம் சரியாக முதல்ல மேப் போடணும். அப்போ சரியாக அளவுகள் இருக்குது. அந்த அளவுகளில் போட்டால் என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும், வாங்கக்கூடிய நபர்களும் இவர்கிட்ட நம்ம வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவாங்க. ரியல் எஸ்டேட்டு அந்த வேலை செய்கிறாங்கள அவங்க தொடர்ந்து அதையே தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல நம்ம ரியல் எஸ்டேட் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கும், நம்மள்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு செய்யணும். அப்போ இந்த ராஜநிலை அளவுகளை நாம் சரியான முறையில் அந்த வரைபடத்தில் மேப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேப்பில் சரியான முறையில் நம்ம அளவுகளை சரியாக நம்ம முதல்லையே அவங்க சைட்டு போடும்போதே நம்ம அளவுகளை சரியாக கொடுத்துடணும். அப்போ சரியாக நம்ம அந்த அளவுகளை கொடுத்துட்டா வாங்கக்கூடிய அந்த மனையை வாங்கக்கூடியவர்களும் அந்த மனையை வாங்கிய பிறகு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சரிங்களா? அப்போ இந்த அளவுகள் அப்படின்னு பார்க்கும்போது அளவுகளும் சரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. அந்த விலை நிர்ணயத்தையும் நம்ம இந்த ராஜநிலை மூலமாக சில கொஞ்சம் மாற்றங்களை நம்ம செஞ்சு அதன் மூலமாக விலை நிர்ணயத்தையும் நம்ம ராஜநிலையில் கொடுத்து விட்டுருக்குறோம். அந்த கொடுத்ததில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 சைட்டு, அதாவது 2-3 பேர் 2-3 சைட்டு போட்ட இடத்துல நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதிலேருந்து நம்ம வரவேற்பு இருக்குது, அந்த சைட்டை முடிச்சுட்டு அடுத்த இன்னொரு சைட்டுக்கு நாங்கள் போயிட்டோம், அதுக்கு அடுத்து நம்மள்கிட்ட இன்னும் கான்டாக்டில் இருக்கிறாங்க. அப்போ இந்த பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களும் நல்லா இருப்பாங்க, அவங்கள கூடிய வாங்கக்கூடிய அந்த நபர்களும் அவங்க வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும் அப்படின்றதான் இந்த ராஜநிலையோட இதுவே. அப்போ ராஜநிலை அப்படின்னாலே இந்த எண்களை வைத்து நம்ம கூறக்கூடிய ஒவ்வொரு பலன்களும் சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும். வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்த தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒன்றுமில்ல, ஒரு வண்டி வாங்குகிறோம், ஒரு வண்டியை வாங்கி வீட்டிலையே வச்சுக்கிட்டால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி தான் அந்த வண்டியை எடுத்து நம்ம ஓட்ட தான் அது வேலை செய்யும். அப்போ அந்த நம்பரை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாக்கும் அந்த நம்பரை வாங்கிட்டால் அங்கே யூஸ் இல்லை, வாங்கி பயன்படுத்த தான் அது நமக்கு வேலை செய்யும். அது நல்ல விஷயமாக இருந்தால் நல்ல விஷயங்கள் வேலை செய்யும். இப்போ 10 வருஷமாக நம்பர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அப்போ நல்ல நம்பர்களை நம்ம எடுத்து கொடுக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் நல்ல விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தும் போது தான் அந்த நல்ல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு உள்ளே வரும். ஆனால் இந்த ராஜநிலையில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கும், ராஜநிலையில் நம்பர்கள் இதெல்லாம் நீங்கள் மாற்றி பயன்படுத்தும் போது மேலே தான் போவீங்களே ஒழிய அதுலேருந்து கீழே இறங்கவே மாட்டீங்க. இது 100% நாங்கள் உத்தரவாதமே கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.